ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் பேஸ்டர் த நக்சல் ஸ்டோரி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கரில் நக்சல் உண்மையான நடந்த அவங்களோட போராட்டம், அவங்களோட வழி, அவங்க வந்து எப்படிலாம் சிரமப்பட்டாங்க, இதுக்கு போலீஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன உயிர்கள் சேதம் ஆச்சு, அதாவது வயலன்ஸ் அதிகமாக உள்ள இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டோரி எடுத்து அதே டீம் தான் இவங்க பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சலோட மேலே நடந்த வன்முறைகள், அப்புறம் அவங்க எப்படி இவங்க பழி வாங்கினாங்க நடந்த ஒரு கதை தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிஆர்பிஎஃப் போலீஸ் வந்து ஒரு 76 பேர் சாவர இதுவாக இருக்கட்டும், அப்புறம் இவங்களோட போராட்டத்தில் அந்த பஸ்தரின மக்கள் அழியறதாக இருக்கட்டும், இது வந்து மாறி மாறி இப்படி நடந்து வந்தது. இதை வந்து மையமாக வச்சு இந்த படத்தை எடுத்துருக்காங்க. இது வந்து நெஞ்ச உழுக்கிற சம்பவமாக இருந்தாலும், இது வந்து யார் பார்வையிலேருந்து இந்த படத்தை பார்க்குறாங்க, யாரோட இதுலேருந்து இந்த விளக்கத்தை தராங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட இது. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா புரந்தர் பட்டாச்சாரியா, அக்னேஷியா பிஸ்வாஸ், சஞ்சய் பார்கர், விக்ரம் சதுர்வேதி, ரஞ்சித் தேவல், ராகுல் ஜுவேதி, சுகன்யா தண்டா, சுப்ரத் தத்தா போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை இது வந்து இன்னும் கொஞ்சம் மாறி இருந்தால் கூட ஆவணப்படமாக ஆகிட்ருக்கோம். இப்போ வந்து ப்ரெசண்ட்டில் இந்த பஸ்தர் என்ற மாநிலம் சத்தீஸ்கரில் என்னென்ன இந்த ரோடு போட்டது, அந்த மக்கள்லாம் எப்படி இயங்கின்னு வராங்க, அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி மாறுச்சு அப்படின்னு இந்த படத்தில் வந்து சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலோட்டமாக சொல்லாமல் அந்த முதல்ல வந்து அந்த கோடாரி வெட்டுற சீனு மாதிரி வந்து ரொம்ப இதுவாக சொல்கிறாங்க, வயலன்ஸ் இருக்க மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து இதில் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, இப்போ அவங்கள நம்ம போலீஸ் பக்கம் பார்த்தா நம்ம நல்லவங்கன்ற மாதிரி, அவங்க கெட்டவன்றாங்க, மாற்றி மாற்றி வர ஒரு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். இந்த படத்தில் வந்து ரேட்டிங் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் இது பண்ணாலும் இந்த படத்துக்கான இந்த விஷயங்கள் இது வந்து படத்தோடு பார்த்து அப்படியே ரசிக்கிற ஒரு படமான இது படம் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நெஞ்ச உழுக்கிற விதமாக போலீஸ் இறப்பாக இருக்கட்டும், அந்த பஸ்தரின மக்கள் மாவோயிஸ்டோட இறப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உயிர் தான். இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அதாவது வன்முறை இல்லாத உலகத்தில் நம்ம வாழணும், நம்ம மக்கள் எல்லாருமே இருக்கணும் அப்படின்றது தான் ஒரு மைண்டுக்கு வருது. இது வந்து ஹிந்தியில் தான் நாங்கள் பார்த்தோம். இதில் தேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை. இதை டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா சுதீப் தோசன். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா விபுல் அமுர்தல் ஷா. இதில் வந்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த படத்தோட இதுன்னு பார்த்திங்கன்னா வன்முறை இல்லாத உலகத்தை தான் இந்த உலகம் வந்து விரும்பணும். இது மாதிரி ஒரு கிளர்ச்சியோ இல்லை வன்முறையோ இந்த உலகத்தில் இனிமேல் நடக்கவே கூடாது. அதுதான் அந்த இது. நடிப்புன்னு பார்த்திங்கன்னா ஆதா சர்மாவோட அந்த நீரஜ் மாதன் அவர் அந்த நடிப்பு, இந்திரா திவாரி, ரத்னான்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அவங்கள தான் வந்து சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இது வந்து திரைப்படமாக பார்க்காம ஆவணப்படம் மாதிரி யான ஒரு போக்கில் தான் இந்த படம் போச்சு. இதை வந்து ஒரு சாதாரண படமாக நம்ம இதை எடுத்துக்க முடியாது. இந்த பஸ்டர் மாநில சண்டிகரில் இப்படி ஒரு விஷயம் நடந்தது, அந்த மாவோயிஸ்டோட ஆக்டிவிட்டிஸ் இருந்தது அப்படின்னு கேட்கும்போதே அது வந்து ஒரு தீவிரவாத இதில் வந்து அது சேர்ந்துடுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது வந்து இந்த படம் வந்து யோதா படத்தோட போட்டிருக்கு. இது யோதா படம் பார்த்திங்கன்னா அது யோதானுக்கு பதிலாக சோதான்னு வச்சுருக்கலாம். அதுக்கு இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் இந்த படத்துக்கு வந்து மக்கள் வரவே இல்லை. எதிர்க்க தேட்டர் யோதா படத்துக்கு தான் நிறைய பேர் போனாங்க. இதில் கொஞ்சம் ஒரு கால்வாசி தேட்டர் ஆளுங்க தான் இருந்தாங்க இந்த படத்துக்கு. அதான் நாங்கள் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது. ஆனால் யோதா படத்துக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டப்பா படம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷு பயங்கரமாக இருந்தது. ஆனால் இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்ஷும் இல்லை, ஒரு ஆரவாரமும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இந்த படத்துக்கு உருவாயிருந்தது. இது ஆனால் வந்து சினிமா ரசிகர்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம்.
அப்படிப்பட்ட படம் தான் இது. இதில் விறுவிறுப்பு ஆரவாரம் ஏன் இல்லைன்னா, இது உண்மை சம்பவன்றதால சில இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடித்தாலும், இது ஒரு ஒரு திரைப்பட ரசிகர்களுக்கு இது ஒரு சிறந்த படம் தான் சொல்லணும். என்னோடய வீடியோ பாருங்கள், ரிவ்யூ பிடிச்சிருந்தா தேங்க்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து இது மாதிரி நிறைய படங்கள் வந்து நான் ரிவ்யூ பண்ணணுன்னு எனக்கு ஆசை. எனக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.